ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா இந்த சேரீயை பற்றி தாங்க. ஆல்ரெடி இந்த சேரீயில் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் டிசைன்ஸ் எல்லாமே ஷார்ட்ஸில் எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்களான்னா இந்த சேரீ வந்து 4 சேரீ எடுத்துகிட்டு வந்தேன். இந்த சேரீ ஒரு சேரீக்கு பார்த்தீங்களான்னா 3 ப்ளவுஸ் ரெடி பண்ணியிருக்கேன். நிறைய டிசைன்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும் இப்போ ட்ரெண்டில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களான்னா எனக்கு சேரீ வந்து என் பாப்பாவுக்கு வந்து பாவாடை சட்டை தைக்கணும் அப்படின்றதுக்காக எடுத்துகிட்டு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து க்ரீன் கலர்லேயே ஸ்டிச் பண்ண பாப்பாவுக்கு. அது பிங்க் கலரில் பார்டர் இருக்கிறதுனால அவளுக்கு ஒரு ஷால் எடுத்து, அதாவது தாவணி பாவாடை மாதிரியும் கட்டிக்கலாம். நெக்ஸ்ட் அந்த தாவணி எடுத்துகிட்டு பாவாடை சட்டை மாதிரியும் போட்டுக்கலாம். 2 in 1 மாதிரிங்க. பாப்பாவுக்கு ஸ்டிச் பண்ண அந்த சேரீயில் முந்தியும் பிங்க் கலரு, நெக்ஸ்ட்டு ப்ளவுஸும் வந்து பிங்க் கலர்ன்றதுனால அதை தனியாக கட் பண்ணி எடுத்துருந்தேன். ஏன்னா ஃபுல்லாக க்ரீன்லேயே ஸ்டிச் பண்ணதுனால நிறைய ட்ரெண்டிங் ப்ளவுஸ் ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணி பார்க்கணுன்னு ஆசை. அதை வந்து நம்ம கஸ்டமரோட துணியில் வந்து ட்ரை பண்ணி பார்க்க முடியாது இல்லையா? அதுக்காக இந்த மாதிரி கிளாத் எல்லாமே ஏன்னா ட்ரை பண்ணி பார்க்குறது வந்து வேஸ்ட் கிளாத்துலேயே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் எனக்கு வந்து அது புது துணியில் ட்ரை பண்ணி அதில் கிடைக்கிற லுக்கு தாங்க பார்க்குறதுக்கே நம்ம நெக்ஸ்ட்டு தைக்கணும்னு நம்ம பழைய துணியில் தைப்போம். அது வந்து நீட் ஃபினிஷாகவே இருக்காது. நம்ம என்ன அழகாக ஸ்டிச் பண்ணாலையும் அதை பார்க்குறக்கு வந்து ஒரு லுக்கு வந்து அந்த அளவுக்கு இருக்காது. அப்போ நம்மளுக்கு என்ன தோணுன்னா, நாம் நல்லா தைச்சிருந்தாலும் என்னடா டிசைன் இப்படி வரலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹோப்பே வந்து இழந்துருவோம். நெக்ஸ்ட்டு ட்ரை பண்ணுறதுக்கான ஒரு எனர்ஜி வந்து இருக்காது நம்மக்கிட்ட. அதனால் நான் முடிஞ்ச அவளுக்கு இந்த மாதிரி புது கிளாத்தில் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த டிசைன்ஸ் எல்லாமே இப்போ பார்த்தீங்களான்னா இந்த ஸ்லீவ் டிசைன் எல்லாமே நான் ஃபஸ்ட் டைம் வந்து இதெல்லாமே ட்ரை பண்ணியிருக்கேன். அந்த லுக் வந்து எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நாமளே டெய்லி வேர் பண்ணலாம் விடுங்க. ஒரு சேரீயில் 3 ப்ளவுஸ் மாற்றி மாற்றி போட்டுக்கலாமே. இதில் ஒன்றும் வேஸ்ட் என்ன ஆக போகுது? ஏன்னா என் பாடி டைப்புக்கு தான் நான் வந்து என் ப்ளவுஸ் எல்லாமே ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்களன்னா அந்த ப்ளவுஸும் வந்து ரொம்ப நீட்டாக அழகாக வந்துச்சு. இதுவும் நான் ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ண டிசைன்ஸ் தான். ஆனால் வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஏன்னா எந்த ப்ளவுஸ் வந்து நான் ட்ரை பண்ணாலும் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து நான் ஸ்டிச் பண்ணி பார்க்குவேன். அதில் இருக்கிற அதாவது இப்போ உங்கள் ஃபுல்லாக வந்து நான் க்ளோஸ் நெக் வந்து பண்ணியிருக்கேன்னா போடும்போது நான் ஃபஸ்ட் டைம் வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லை. அப்புறம் அங்கே எங்கெங்கே மிஸ்டேக் இருக்குது, நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யூடியூப்லேயே நிறைய வந்து சர்ச் பண்ணுவேன். சர்ச் பண்ணி தான் நெக்ஸ்ட்டு வந்து அதில் என்னென்ன ஆல்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஸ்டிச் பண்ணி பார்த்து அப்புறங்கள் தாங்க நான் கஸ்டமருக்கு எப்பவுமே ஸ்டிச் பண்ணி கொடுப்பேன். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து மெயின் கிளாத்தை வந்து கஸ்டமருக்கு ஸ்டிச் பண்ணி நாளைக்கு அதனால் ஏதாவது மிஸ்டேக் வந்தால் சில மிஸ்டேக்ஸ் எல்லாமே கரெக்ட் பண்ண முடியாது. அதனால் எப்போவுமே நான் வந்து எனக்கு முதல்ல ட்ரை பண்ணிக்குவேன். இது பார்த்திங்கன்னா இப்போ ஃப்ரண்ட்டில் பாருங்கள் ஸ்டார் மாதிரி வச்சுருந்தேன் நல்லா ஷேப்பில். அப்புறம் கொஞ்சம் மீந்த பார்டர் எடுத்து ஃப்ரண்ட்லேயும் அதே மாதிரி தான். அதுவும் நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணது தான் எனக்காக. இதில் ஃப்ரண்ட்லேயும் சரிங்க, பேக்லேயும் சரி நிறைய பேர் வந்து இந்த இதை வந்து ரொம்ப விரும்புகிறாங்க. நான் வந்து எல்லாமே எனக்காக தான் ஸ்டிச் பண்ணிப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து அதோட லுக்கை பார்த்து அவங்களுக்கும் வந்து நம்மளும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்ற தோன்ற அளவுக்கு நான் ஸ்டிச் பண்ணி போடுவேன். பார்த்தீங்களான்னா நெக்ஸ்ட்டு இது ஒரு டிசைனுங்க. இதில் பார்த்தீங்களான்னா முதல்ல ப்ளைனாக வந்து க்ரீன் கலர் பார்டரை வச்சு ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். ஆல்ரெடி இதுக்கான வீடியோ எல்லாமே நான் போட்டிருக்குறேங்க. நெக்ஸ்ட் வந்து குட்டி ஆரி ஒர்க்கு செஞ்சு பார்க்கலாம். ஏன்னா நானும் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து இந்த வரைக்கும் ஸ்டிச் பண்ணதில்லை. ஏன் துணி இருக்கும்போது நாம் ஏன் புதுசாக ட்ரை பண்ணக்கூடாது? நம்ம துணி தானே, வேஸ்ட்டானாலே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றதுனால அதில் குட்டி ஆரி ஒர்க்கு நானே போட்டுக்கணும். ரொம்ப சூப்பராக வந்திருந்துச்சு. நான் இதை வீடியோ வந்து போஸ்ட் பண்ணும்போது என்னென்னா ஸ்டேட்டஸில் வைப்பேன் இல்லையா, அதான் ஸ்டேட்டஸில் வச்சு எங்கள் 2-3 பேர் உங்களுக்கு ஆரி ஒர்க்கெல்லாம் போட தெரியுமான்னு கேட்டாங்க. ஆனால் எனக்கு தெரியாது, இதான் ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கும் வந்து ஒரு 2000 ரூபாய் பட்ஜெட்டில் எங்களுக்கும் வந்து குட்டி ஆரி ஒர்க் போடணுன்னு ஆசையாக இருக்குது. எனக்கும் இந்த மாதிரி அதாவது சிம்பிளாக இருக்கணும், அது அந்த மாதிரி போட்டு கொடு, ரொம்ப காஸ்ட்லியாகவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம செய்கிற வேலை எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து நீட்டாகவும் அழகாகவும் அதை ப்ரெசென்ட் பண்ணும்போது எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். அதை நம்ம ரசித்து செய்யும்போது அது இன்னவே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதனால தான் இப்போ அந்த ஒரு சேரீக்கு இந்த 3 ப்ளவுஸும். ஏன்னா பழைய துணியில் ஸ்டிச் பண்ணுறது ஒரு சிலர் சொல்லுவாங்க, நீ பழைய துணியில் ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நம்மளுக்கு அது யாருக்கு எப்படியோ, எனக்கு வந்து புது துணியில் ட்ரை பண்ணி அதில் கிடைக்கிற லுக்கு வந்து மேலும் மேலும் இன்னும் புது டிசைன்ஸாக நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு தோணும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு புது துணியிலே நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ப்ளவுசஸ் எல்லாமே வந்து
கடையில் வந்து 50-60 ரூபாய்க்கு அந்த சில்க்கு ப்ளவுஸுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஷைனிங்காக இருக்கிற ப்ளவுஸு அது வந்து 50-60 ரூபாய்க்கே கிடைக்குது. நான் நிறைய வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். பார்த்தீங்களான்னா மேலும் மேலும் நான் ஏதாவது புது டிசைன் வந்து ட்ரை பண்ணேன்னா அதில் தான் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். அடுத்ததாக ட்ரை பண்ணுற எல்லா ப்ளவுஸோட வீடியோவும் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேங்க. என் சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பேசுகிறது கரெக்டாக தப்பாக எனக்கு தெரிலங்க. எனக்கு தெரிஞ்சாலும் நான் பேசியிருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.